Hi guys, welcome to Code and Innovate YouTube channel. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல which is செகண்ட் பில்லர் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போறோம். which is ரொம்ப ஈஸியான கான்செப்ட்ங்க. ஸோ வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ் கொடுத்துட்டு ஸோ கிளாஸ் நேம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்க போறோம் இல்லைங்களா. ஸோ பொதுவாக இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க இன் இங்கிலீஷ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா எதில் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா ஃபேமிலி ட்ரீல மோஸ்ட்டாக நம்ம பார்த்துருப்போம் லைக் பேரண்ட் சைல்டு. ஸோ அந்த மாதிரி ரிலேஷனில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே தான் எங்கேயுமே. ஸோ இங்கே என்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம வச்சு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, லைக் பேரண்ட் கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியை சில்ட்ரன் தான் போகுது, கரெக்டுங்களா. ஸோ சில்ட்ரன் வந்து இன்ஹெரிட் பண்ணுறாங்க ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களோட பேரண்ட் கிட்ட இருந்து. இதே கான்செப்ட் தான் கோடிங்கில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நான் பேரண்ட் சைல்டுன்னு சொல்லி ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பேரண்ட்டுன்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் சைல்டுன்னு சொல்லி. let it be child. ஸோ இங்கே ரெண்டு கிளாஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேரண்ட் கிளாஸில் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எப்படி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம ஊப்ஸ் அப்படின்ற டாபிக்லேயே பார்த்துருந்தோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெத்தடுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு பேர் நம்மளே வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெத்தட் அண்டர்ஸ்கோர் ஒன்னுன்னு சொல்லி ஒரு மெத்தட் நேம் வந்து வச்சுக்கிறோம். ஸோ இந்த மெத்தட் நேமுக்கு நான் கொடுத்த மெத்தட் நேம் வந்து மெத்தட் 1. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திஸ் இஸ் ஃப்ரம் சைல்ட் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். திஸ் இஸ் ஃப்ரம் சைல்டுன்னு சொல்லி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பேசிக்காக. ஸோ அதேமாரி பேரண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லெட் இட் பி பப்ளிக் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சஜஷன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பப்ளிக் மெத்தட் அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு மெத்தட் நேம் வந்து இங்கேயுமே கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட் எவர் ரிலேட்டட் கிவ் அஸ் அ மெத்தட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ பேரண்ட் கிளாஸில் மெத்தட் 2னும் சைல்ட் கிளாஸில் மெத்தட் 1னும் கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் சைல்ட் அப்படின்னு சொல்லி பேசிக்காக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இங்கே பேரண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு பேசிக்காக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் லெட் இட் பி திஸ் இஸ் ஃப்ரம் பேரண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து இந்த மெத்தட் வந்து பேரண்ட் கிளாஸ்ல இருக்கு, சைல்ட் கிளாஸ்ல சைல்டோட மெத்தட் இருக்கு, கரெக்டுங்களா. இப்போ பேரண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் பேரண்ட் ப்ராப்பர்ட்டி லெட் இட் பி. பேரண்ட்டுக்கு வந்து ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ பேரண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு விச் இஸ் லேண்ட். ஸோ சைல்டுக்குன்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுப்போம். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் சைல்ட் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் லெட் இட் பி ஆஸ் அ. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது பொதுவாக வெஹிக்கல் தான் இருக்க போகுது, கரெக்டுங்களா. ஸோ வெஹிக்கல் அப்படின்னு சொல்லி சைல்டோட ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கிறேன். ஸோ பேரண்ட்டுக்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து யாருக்கு தான் சொந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைல்டுக்கு தான் சொந்தம், கரெக்டுங்களா. ஸோ ரியல் டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, லைக் சொத்து வந்து எழுதி கொடுக்குறது இல்லைங்களா. ஸோ பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதில் எழுதி கொடுத்துருவாங்க சைல்டுக்கு. ஸோ இதுதான் உங்களோட சொத்துன்னு சொல்லி. ஆனால் இங்கே கோடிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த கீவேர்ட்ஸ் அப்படின்றது நம்ம பார்ப்போம்னு சொல்லி அப்கமிங் கிளாஸில். ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்றதுமே ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் க்ரோமில் கீவேர்ட்ஸ் இன் ஜாவா அப்படின்னு போட்டிங்கன்னா மல்டிபிள் கீவேர்ட்ஸ் வரும். ஸோ பொதுவாக கீவேர்ட்ஸ் எதை கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி கூட கம்பேர் பண்ணலாம். டிக்ஷனரி அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா அதில் ஒரு வார்த்தைக்குமே ஒரு டெஸ்கிரிப்ஷன் இருக்க போது, லைக் டெஃபினேஷன். அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அதே தான் இங்கேயுமே. ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்னும் போது ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுற டேர்ம் அண்ட் டெர்மினாலஜிஸ்க்கு. ஸோ இப்போ ப்ரோக்ராமிங்கில் ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுக்கு என்ன யூஸ், அது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் கீவேர்ட்ஸ் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ள நான் இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் விச் இஸ் நோன் அஸ் எக்ஸ்டென்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேரண்ட்டை தான் நான் சைல்டுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ சைல்டுக்கு தான் சொத்து தருவாங்க. ஸோ எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு கொடுத்துட்டு ஸோ சைல்டுக்கு யார்கிட்ட இருந்து சொத்து தரப்படும் அப்படின்னா அவங்களோட பேரண்ட் கிட்ட இருந்து தான் சொத்து தரப்படும். ஸோ கிளாஸ் நேம் கொடுத்துட்றோம்.
ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, சைல்டுக்கு தான் யார் சொத்து தருவாங்க அப்படின்னா பேரண்ட் வந்து சொத்து தருவாங்க. ஸோ அதனால தான் சைல்டு எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னாலுமே இந்த பேரண்ட் கிளாஸ்ல என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே சைல்டுக்கு தான் சொந்தம் அப்படின்றது தான் மீனிங். சரிங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெண்டே கிளாஸ் தான் இருக்கு. ஒன்று பேரண்ட், இன்னொன்று வந்து சைல்டுன்னு சொல்லி. ஸோ இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வேணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஸோ இதுவுமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெட்டர் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் அதோட நேம் பேரண்ட் டாட் ஜாவா இருக்குது இல்லைங்களா, அங்கே உங்களோட மவுஸ் கொண்டு போய் அங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ராக் பண்ணலாம். ஸோ எங்கே வந்து இங்கே லீவ் பண்ணுறீங்களோ அங்கே அந்த ப்ரோக்ராம் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ கீழே இருக்கிறது நான் மேலே கொண்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்துடும் அந்த கோட். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். அதே மாரி இப்போ எனக்கு இது வந்து தேவையில்லை. ஸோ அப்படின்னும் போது என்னோட ப்ரோக்ராமில் மவுஸ் வச்சுட்டு கண்ட்ரோல் என் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மட்டும் ஸ்பெசிஃபிக்காக மேக்ஸிமைஸ் ஆகி தெரியும். கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் மினிமைஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் பேசிக்காக ஷார்ட்கட் கீஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பக்கம் வந்து சைல்ட் கிளாஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் பேரண்ட் கிளாஸ் இருக்கு. ஸோ பேரண்டோட சொத்து மொத்தமாக நான் சைல்டுக்கு கொடுத்துட்டேன். ஒரே ஒரு கீவேர்டு வச்சு தான் கொடுத்தேன். எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு வச்சு கொடுக்கறதுனால என்னாச்சுன்னா இந்த பேரண்ட் கிளாஸ்ல வாட் எவர் இன்சைட் திஸ் கிளாஸ் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே இதுக்குள்ள வந்த மாதிரிங்க. இப்போ அது வந்துச்சா இல்லையான்னு சொல்லி நம்ம பேசிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணாலுமே நமக்கு மைண்ட்ல வர்றது ஒரே விஷயம், ஒரு டூப்ளிகேட்டை கிரியேட் பண்ணணும். தட் இஸ் ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் என்ன அப்படின்றது வந்து நான் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது கிளியரா சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. ஸோ கிளாஸ் நேம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டுன்றது தான் கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் சைல்ட். ஸோ இதுக்குன்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் டு நியூ கீவேர்ட் அண்ட் தென் சைல்டு. ஸோ இங்கே நியூ அப்படின்றதுமே ஒரு கீவேர்டு தாங்க. ஸோ இந்த கீவேர்டு எதுக்காகனா புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எங்கெல்லாம் ஒரு நியூவாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ எல்லா இடத்துலையும் நியூ அப்படின்ற கீவேர்டு கொடுப்போம். ஸோ அப்போது எனக்கு இந்த டூப்ளிகேட்டுக்குமே ஒரு மெமரி வந்து கிரியேட் ஆகிற மாதிரி மீனிங். ஓகேங்களா? ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெத்தட் ஒன்னும் கால் பண்ணிக்க முடியும், பேரண்ட்ல இருக்கிற மெத்தட் டூவும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் மெத்தட் அப்படின்னு கொடுத்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜஷன்ஸ் காட்டுது. மெத்தட் ஒன் அப்படின்ற மெத்தட் வந்து சைல்ட் கிளாஸ்லேருந்து ஆக்சசிபிள். அதேமாரி மெத்தட் டூ அப்படின்ற மெத்தட் வந்து பேரண்ட் கிளாஸ்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கனாலே போதும். அதேமாரி ரெஃபரன்ஸ் டாட். ஸோ அடுத்த மெத்தட் ஒன். ஸோ இப்போ மெயின் மெத்தட்ல என்ன ஆர்டர்ல இருக்கோ அதே ஆர்டர்ல தான் எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம எந்த கிளாஸை ரன் பண்ண போறீங்களோ அந்த கிளாஸ்ல மவுஸ் வச்சுட்டு ரன் பண்ணுங்க. இப்போ இந்த பேரண்ட் கிளாஸை ரன் பண்ணா அவுட்புட் வருமா வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின் மெத்தட்னு ஒன்று இல்லவே இல்லை. ஒரு ஹியூமன் பாடிக்கு ஹார்ட்ன்றது இல்லை அப்படின்னா உயிர் வாழ முடியுமா? கண்டிப்பா கிடையாது. அதே மாரி தான். ஸோ அப்போ நம்மளால ரன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த சைல்ட் கிளாஸ் தான் ரன் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் தான் நான் மெயின் மெத்தட்னு சொல்லி ஒன்று கிரியேட்டே பண்ணியிருக்கேன். ஸோ மெயின் மெத்தட்குள்ள இருக்கிற ஆர்டரில் தான் எனக்கு அவுட்புட் ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மெத்தட் டூவை தான் கால் பண்ணுறேன். அப்போ மெத்தட் டூவில் என்ன இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் ஃப்ரம் பேரண்ட் ப்ராப்பர்ட்டி லேண்டுன்றது பிரிண்ட் ஆகும். அது பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எப்படின்னா லைன் நம்பர் 11 பார்த்ததுமே உங்களோட ப்ரோக்ராம் வந்து லைன் நம்பர் 5ல இருந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே எண்டிங் இல்லைங்களா? ஸோ ஒன்ஸ் இட்ஸ் எண்டட் கம் பேக் டு இட்ஸ் நெக்ஸ்ட் லைன்ல என்ன இருக்குன்றத பார்ப்போம். ஸோ மெத்தட் ஒன்னை நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் இஸ் ஹவு த எக்ஸிக்யூஷன் வில் பி பிஹைண்ட் த கோட். ஸோ இப்போ நான் வந்து இந்த சைல்டு தான் ரன் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட மவுஸ் இந்த சைல்ட் கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இங்கே மேலே இருக்கிற ரன் பட்டனை ரன் பண்ணாலுமே அவுட்புட் வரும். இல்லை அப்படின்னாக்கா ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஜாவா அப்ளிகேஷன் இருக்குது. இப்படி கொடுத்தாலுமே எனக்கு கன்சோல் பேஜ் ஓப்பன் ஆகும். திஸ் வில் பி த ஆல்டர்னேட்டிவ் ஃபார் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த க்ரீன் பட்டன் கொடுத்தாலுமே அவுட்புட் கன்சோல் பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன்னர்ஸ் கொடுத்து ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தீங்கனாலுமே அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து ஒரு கிளாஸை ஒரு கிளாஸ்க்குள்ள கொண்டு வரது தான் எக்ஸ்டென்ஸ். அப்போது இந்த எக்ஸ்டென்ஸ் வச்சு
2 கிளாஸ் ஒரே கிளாஸ்க்குள்ள கொண்டு வர முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுங்க. அது கண்டிப்பா எரர்ல தான் வரும் நமக்கு. ஸோ இமேஜின் இப்போ இன்னொரு கான்செப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கு. சிங்கிள், மல்டிபிள், மல்டி லெவல், ஹைராரிக்கல், ஹைபிரிட்னு சொல்லி ஒரு 5 கேட்டகரியா பிரிச்சிருக்கான். எல்லாத்துலயுமே எதை தான் சொல்ல வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸை நான் ஒரு கிளாஸ்க்குள்ள கொண்டு வரேன் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த பேசிக் நாலேஜ் இருந்தாலுமே போதும். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா சிங்கிள் கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை சிங்கிள் கிளாஸ்ல இன்ஹெரிட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு சைல்டு, அவ்வளோதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஒரு பேரண்ட்ல இருக்கிற சொத்து ஒரு சைல்டுக்கு தான் போய் சேருது இல்லைங்களா. இதே மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா மல்டிபிள் பேரண்ட்ஸ் சிங்கிள் சைல்டுன்றது அர்த்தம். அப்போ இமேஜின் ஒரு குழந்தைக்கு மல்டிபிள் பேரண்ட்ஸ் ரியல் டைம்ல பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி தான் ஜாவாலுமே அப்படி பண்ண முடியாது. ஸோ இங்க சைல்டு வச்சுட்டு எக்ஸ்டென்ஸ் பேரண்ட். இப்போ என்ன இந்த கிளாஸ்ல இத்தனை கிளாஸ் நேம் இருக்குது இல்லைங்களா. ஸோ நீங்க இப்போ சாம்பிள் அப்படின்ற கிளாஸ் நான் இங்க கொண்டு வர ட்ரை பண்றேன், கம்மா கொடுத்து சாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன்னா கண்டிப்பா எனக்கு எரர் தான் காமிக்கும். ஏன் அப்படின்னா ஒரு சைல்டுக்கு நம்மளால ஒரு பேரண்ட் மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், தவிர்த்து ஒரு சைல்டுக்கு மோர் தென் ஒன் பேரண்ட் எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது. ஸோ இதுவுமே இன்டர்வியூல கேட்பாங்க. லைக் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நான் ஒரு கிளாஸ்க்குள்ள இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னா என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். மோர் தென் ஒன் பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் இன்டர்வியூல வந்து உங்களை கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நோட்டட் டவுன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து கேட்கலாம். இப்போ கிராண்ட் பேரண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ நான் அது பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது வந்து எதுக்காக அப்படின்னா மல்டி லெவல் அப்படின்றது விச் இஸ் தேர்ட் டைப். ஸோ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிராண்ட் பேரண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட் இட் பி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் நேம் கொடுக்குறேன். மெத்தட் நேம் நம்ம இஷ்டம் தாங்க, என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் திஸ் இஸ் ஃப்ரம் கிராண்ட் பேரண்ட். ஸோ ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கும்போது அக்ரி லேண்டுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, கான்செப்ட் என்ன அப்படின்னா கிராண்ட் பேரண்ட்டுக்கு ஒரு சொத்து இருக்கு. ஸோ இந்த சொத்து பொதுவாக யாருக்கு தான் போகும், சைல்டுக்கு போகுமா பேரண்ட்டுக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா கிராண்ட் பேரண்ட் வந்து கண்டிப்பாக பேரண்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும். ஸோ பேரண்ட்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் கொடுத்து கிராண்ட் பேரண்ட்டை கொண்டு வந்துடலாம். அப்போ பேரண்ட் கிட்ட அவங்களுக்கு வேண்டிய சொத்தும் இருக்கு, கிராண்ட் பேரண்ட்ல இருந்து வந்த ப்ராப்பர்ட்டியுமே ரெண்டுமே இருக்கும். ஸோ பேரண்ட் கிட்ட எல்லாமே இருக்கும், கரெக்டுங்களா. இப்போ இந்த பேரண்ட்ல எனக்கு வந்து எல்லாமே இருக்கும்போது நான் சைல்டுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ சைல்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ சைல்ட்ல வந்து நம்ம பேரண்ட்டை எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்க போகுது, கிராண்ட் பேரண்டோட சொத்து இருக்க போகுது. ஸோ நான் டைரக்டா இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் டாட் இங்க மெத்தட் நேம் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டின்னு வச்சிருந்தோம் இல்லைங்களா. சி கிராண்ட் பேரண்ட்ல இருந்து ப்ராப்பர்ட்டின்றது. ஸோ சைல்டுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொத்து இருக்க போகுது, அவங்களோட கிராண்ட் பேரண்ட் கிட்ட வந்து சொத்து வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் வாட் ஒரு கிளாஸை நான் ஒரு கிளாஸ்க்குள்ள கொண்டு வந்துட்டு அங்கேருந்து இன்னொரு கிளாஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ பர்சன் ஏ பர்சன் சினா ஏ வந்து பியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ ஏவும் பியும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து நான் சி வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஏபியும் சேர்ந்து தான் சிக்கு போகும். அப்போ சியில் ஏபிசி 3 பேரும் ஒன்றா இருப்பாங்க. அதே தாங்க இங்கேயுமே இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல ஒரு கிளாஸை ஒரு கிளாஸ்க்குள்ள எப்படி கொண்டு போகலாம், என்ன கீவேர்டு யூஸ் பண்ணலாம், ஸோ எப்படி வந்து ஆல்டர்னேட்டிவா எல்லாரையும் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இது வந்து பேசிக்கா இன்டர்வியூல கேட்குற கொஸ்டின் தான். கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கான்செப்டுமே இன்டர்வியூல கேட்பாங்க. என்கேப்சுலேஷனா இருக்கட்டும், இன்ஹெரிட்டன்ஸா இருக்கட்டும். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்ல 5 இருக்கு. ஸோ சிங்கிளை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேரண்டோட ப்ராப்பர்ட்டி சிங்கிள் சைல்டுக்கு மட்டும் தான் ஆக்சசிபிள். மல்டிபிள் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா மல்டிபிள் பேரண்ட்ஸ் இருக்க முடியுமா சிங்கிள் சைல்டுக்கு, பாசிபிள் கிடையாது. ஸோ அதே மாதிரி ஜாவாலுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஓப்ஸ்லேயே 4வது பில்லரா பார்ப்போம்.
தேர்ட் டைப் வந்து மல்டி லெவல். மல்டி லெவல் அப்படின்னா கிராண்ட் பேரண்ட், பேரண்ட், சைல்டு. ஸோ கிராண்ட் பேரண்டோட ப்ராப்பர்ட்டி பேரண்ட் ஆக்சஸ் பண்ணுறதும், பேரண்டோட ப்ராப்பர்ட்டி சைல்டால ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் மல்டி லெவல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைரார்கி. ஸோ ஹைரார்கியுமே வந்து சிமிலர் வே அதுதான். ஹைரார்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹைரார்கிக்கலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு 10 சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா 10 பேருக்கும் சொத்து வந்து அந்த பேரண்ட் கிட்ட இருந்து தான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சைல்டு எக்ஸ்டென்ஸ் பேரண்ட்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதே மாரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைல்டு 2 கிரியேட் பண்ணிட்டு, ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா சைல்டு 2 அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் கொடுத்து பேரண்ட்டை தாராளமாக இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுட் வரும், ஒரு இடத்துல நம்ம ஆல்ரெடி சைல்டு எக்ஸ்டென்ஸ் பேரண்ட்டுன்னு கொடுத்துருக்குமே, திரும்ப திரும்ப அப்படி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுதான் ஹைரார்கி கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாவாவில். ஸோ இது எல்லாமே தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதில் வந்து என்னால் கண்டிப்பாக எக்ஸ்டென்ஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைல்டுலுமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு எந்த ஒரு எரருமே வரல. இதுலையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கேன், இதுலையுமே எனக்கு எந்த ஒரு எரருமே வரல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஹைப்ரிட்னு சொல்லி ஒரு 5வது டைப் இருக்குது. ஸோ அந்த 5வது டைப்பில் ஹைப்ரிட் அப்படின்னா என்னதுன்னா காம்பினேஷன். ஸோ இப்போ இத்தனை பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நான் என்ன இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன் என்னென்ன நேம்ஸ்ன்னு சொல்லி, ஸோ தட் யூ கேன் நோட் டவுன். ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு, and then multiple inheritance, and then multi-level inheritance, and then hierarchical, and then லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட். ஸோ இந்த 5 டைப்லையுமே வந்து அவங்க சொல்ல வர கான்செப்ட் வந்து ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டி இன்னொரு கிளாஸ்க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்வியூவில் இப்படியும் கேட்பாங்க, எக்ஸ்டென்ஸ் வச்சு ஒரு கிளாஸை மட்டும் தான் உள்ளே கொண்டு வர முடியுமா, ஒரு கிளாஸ் மோர் தென் ஒன் கிளாஸ் உள்ளே கொண்டு வர முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. எக்ஸ்டென்ஸ் வச்சு ஒரு கிளாஸை மட்டும் தான் என்னால் கொண்டு வர முடியும். ஸோ இன்டர்வியூவில் மோஸ்ட்டாக கேட்குறது, ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். ஸோ வீடியோ வேணும் திரும்பி ரீப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். அப்கமிங் வீடியோவில் we will see what is இன்ஹெரிட்டன்ஸ்க்கு அடுத்த பாலிமார்பிசம் அப்படின்ற ஒரு பில்லர் இருக்குது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்த கிளாஸில். தேங்க்யூ.